கவர்னர் அழைப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மானுடைய ஆசையோடு பெரும் மதிப்புமிகு சின்னம்மானுடைய தலைமை ஏற்று இந்த அறிவிப்பை கவர்னர் மாளிகை அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் அழைத்தவுடன் அங்கே நாம் சென்று அதை கொடுப்போம். நாங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அது கோர்ட்டு சில தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அதற்கு மாற்றாக இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், இதயம் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த இயக்கம், பெரிய இயக்கமாக உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்திற்கு அடுத்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே பொதுச் செயலாளருடைய ஆணையோடு அவருடைய ஆசையோடு அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்து நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். தீர்க்கு பிறகு உரையாற்றினார். அவருடைய தலைமையிலே தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. சட்டமன்ற கூட்டத்தினுடைய உறுப்பினர்கள், அதிகமான உறுப்பினர்கள் அவருடைய தலைமையிலே நடந்த கூட்டத்தில் தான் நான் முடிவெடுத்து இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறோம். அவருடைய மனைவி தைரியமாக இருக்கிறார்கள், நல்ல முறையில் இருக்கிறார்கள். இது போன்ற பல தீர்ப்புகளை பார்த்திருக்கிறோம். ஆகவே எங்களோடு தைரியமாக இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த இயக்கத்திற்காக பாடுபடுவதற்காக புரட்சி தலைவர் அம்மாள் உருவாக்கிய இயக்கத்திற்கு கடைசி வரை நான் போராடி உங்களை நான் பாதுகாப்பேன் என்று சூழ்நிலைத்திருக்கிறார்கள். அம்மாள் தைரியமான மனதில் இருக்கிறார். சட்ட ரீதியாக சட்ட வல்லுநரை கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை எடுப்பார்கள். அம்மா அவர்களோடு சின்னம்மாவோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு துணையாக சின்னம்மா இருக்கிறார்கள், தைரியமாக இருக்கிறார்கள். கவர்னர் அழைத்த உடனேயே நாங்கள் கிளம்புவோம். பழனியப்பன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர். அம்மா அவர்கள் இந்த கூட்டத்திலே ஒரு நிமிஷம் சட்டமன்ற கூட்டத்திலே நடந்த கூட்டத்தில் அம்மா அவர்கள் மேலும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே தலைமை கழகத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அங்கு நடந்த கூட்டத்திலே அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கோரிக்கை மனுக்களாக கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே சென்ற முறை தலைமை கழகத்து அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன பணிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்புமிகு சின்னம்மாள் வழங்கியிருக்கிறோம். அவர்கள் தற்பொழுது நடந்த கூட்டத்திலே சொல்கிற போது என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் தைரியமாக இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நம்முடைய முதலமைச்சராக வரப்போக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லி மேலும் அமைச்சரிடம் சொல்லி நீங்கள் என்னென்ன கோரிக்கை கொடுத்தீர்களோ அந்த கோரிக்கைகளாம் நிறைவேற்றி தருவார்கள். நீங்கள் சற்றும் கவலைப்படாதீர்கள். இந்த பிரச்சனை முடிந்த பின்பு, இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு நேரடியாக மக்களுக்கு சென்று இருக்கக்கூடிய நிறவை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெருமைகளையும் அருமைகளையும் திட்டங்களையும் புரட்சி தலைவர் அம்மாள் வகுத்து கொடுத்த திட்டங்களையும் நாம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை எல்லாம் நாம் தெளிவாக எடுத்துச் சொல்லி மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இந்த கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்களோடு தைரியமாக அவரே அந்த முதலமைச்சராக இருந்தால் கூட அப்படி நினைத்திருக்க மாட்டார். ஆக நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய பெரும் மதிப்புமிகு சின்னம்மா அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே தொகுதி மக்களுக்கு போய் இது போன்ற விவரம் எடுத்து சொல்ல வேண்டும், தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆணை வழங்கியிருக்கிறார். இல்ல அப்படி கிடையாது. அதாவது ஒரு கட்சியிலே ஒரு ஆட்சியிலே ஒரு பிரிவு வருகிற போது ஒற்றுமையாக இருந்து ஓரிடத்தில் இருந்து ஒரே குழுவாக போய் நாம் சந்திக்க வேண்டும், அந்த நிலைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்க இருக்கிறோம். வெளியே மாற்று கருத்து கிடையாது. எங்களை யாரும் அடைத்து வைக்கவில்லை. நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், தெளிவாக முடிவாக இருக்கிறோம். முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே நாங்கள் சென்று வாக்காளர்களையும் மக்களையும் தொடர்ந்து சந்திப்போம். ஏற்கனவே வாக்காளர்களையும் மக்களையும் தொடர்ந்து சந்தித்து பல்வேறுபட்ட திட்டங்களை நிறைவேற்றிய கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதாவது முன்பு 129 பேர் இருந்தோம். இப்பொழுது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை மிகுந்த பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம். மிகுந்த பலத்தோடு நாம் இருக்கிறோம். பயம் ஒன்றும் இல்லை. போதுமான ஆதரவு நிச்சயமாக இருக்கிறது.